இந்து முஸ்லீம் எல்லாமே ஒரு இணக்கமா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த தாவேகள் வந்து சேர்றதுல பெரும்பாலும் முஸ்லீம் நிறைய சேர்றாங்க. குரோதம் இல்லாத ஒரு நிலையை இப்பொழுது இந்த ஆட்சி ஏற்படுத்தி வளர்த்த கட்சியை விட்டுட்டு தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்திருக்கிறீங்களே, அது சரியா? சரியில்லைதான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, நல்ல இவ்வளவு நிதி நெருக்கடியிலையும் பல்வேறு அறிவிப்புகள் இன்னைக்கு கூட அறிவிப்பு வெளியிட்டிருக்கார். பல்வேறு அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கார். இது கடந்த காமராஜர் ஆட்சி போல கண்டிப்பாக தருவார். அடுத்த நாள் காலையில 300 கார்ல உங்க தொண்டர்களை கூட்டிட்டு போனீங்கன்றாங்க. அது எப்படி அவ்வளவு ஷார்ட் பீரியட்ல? அது முதலமைச்சர் மேல இருக்க ஒரு மரியாதைனால எல்லாம் வந்தாங்க. முதலமைச்சருக்கு இருக்கிற மக்கள் மத்தியில் இருக்கிற மரியாதைனால, சரி இந்த இருந்த திமுகவோட இணைஞ்சிட்டாங்க. திமுக திமுக இணைஞ்சிருச்சு. முதலமைச்சரோட இருந்த மரியாதைனால என்னோட பின்னாடி வந்தாங்க. தவிர எனக்குன்னு அப்படி ஒன்றும் பெரிய செல்வாக்குன்னு நான் சொல்ல முடியாது. கட்சி நடத்துறதுக்கே தெரியல. கட்சி எல்லா மாவட்டத்திலையும் சிதைச்சு போட்ட கட்சி. எல்லா மாவட்டத்திலையும் கோஷம் பண்ணி விட்டார். முக்கியமான ஒரு சின்னம் இரட்டை இலை அது இருக்குமா, இல்ல இலைகள் வந்து உதிருமா? அது இப்போ சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்தாங்கன்னா சிரமம் தான். இலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே இரட்டை இலை சின்னம் மீண்டும் வந்தாலும் கூட அந்த மக்கள் மத்தியில் அந்த செல்வாக்கில் குறைஞ்சி போச்சு. குறைச்சி விட்டாங்க இவங்க. வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக பங்கேற்பவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், தமிழக அரசின் முன்னாள் அமைச்சர் திரு KV ராமலிங்கம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்துருக்கிறீங்க. ஆமாம். இப்போ நீங்கள் சேர்ந்தது உங்களுக்கு எப்படி ஒரு இந்த எண்ணம் தோணியது? அதாவது தமிழகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி. அந்த தீய சக்தியை விரட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த குறிக்கோளுக்கு நேர்மாறாக கழகத்துடைய பொதுச் செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கள்ள உறவு வைத்துக் கொண்டு இந்த 4 ஆண்டுகளாக எல்லா மாவட்டத்திலும் கட்சிகளை ஒரு கோஷ்டி ஆக்கி விட்டார். ஒரு மாவட்டத்தில் பார்த்தா 2 கோஷ்டி இருக்கு. இந்த கோஷ்டின்னா இந்த கோஷ்டிக்கு ஆளவார், இந்த கோஷ்டி அந்த மாதிரி ஒரு கோஷ்டி எதிரி மாதிரி பண்ணி போட்டார். இல்லை கட்சிக்கார ஒன்றா இருந்தாலும் எதிரி மாதிரி பண்ணிட்டார். இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு நீ பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் என்ற ஒரு வேறுபாடு தனித்தனியே தெரியும். நீங்கள் இந்த அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஜாதியை வேறி கணக்கு போட்டுருக்காங்களே. இதில் இந்த கவுண்டர் ஏரியா கவுண்டரு அப்படின்னா அந்த மாதிரி எந்த கணக்கு ஜாதி யார் கட்சியில் சிறப்பாக பணியாற்றினா அவங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து அமைச்சரவையில் இன்னைக்கு 7 பேர் பின்தங்கிய மக்கள் 7 பேர் அமைச்சர். எந்த சரித்திரத்தில் பட்டியல் இனத்தவர்கள் 7 பேர் தமிழக சரித்திரத்தில் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இந்த இப்போதான் நடந்திருக்கு. இது வரைக்கும் நடந்ததில்லை. இவ்வளோ பெரிய எண்ணிக்கை, இவ்வளோ பெரிய எண்ணிக்கையில் இல்லை. இப்போ பார்த்தா இந்து முஸ்லீம் எல்லாமே ஒரு இணக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இது யார் முஸ்லீம் மாதிரி என்ன எல்லாருமே அப்படி இல்லை, ஒரு பிரிச்சே பார்க்கல. எல்லாமே ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தாவேகள் வந்து சேர்றதுல பெரும்பாலும் முஸ்லீம் நிறைய சேர்றாங்க. இப்போ எப்படி முதல்ல தலைவர் ஆட்சியில் நாங்கள் இந்து முஸ்லீம் கிறிஸ்டினில் ஒரு இணக்கமாக இருந்தோமோ, அம்மா ஆட்சியில் இருந்தோமோ, அந்த ஒரு நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு. இப்போ எல்லாரும் ஒரு சமநிலையை, ஒரு குரோதம் இல்லாத ஒரு நிலையை இப்பொழுது இந்த ஆட்சி ஏற்படுத்தி. இப்போ இந்த அரசில் வந்து பதவிக்கு வந்த எல்லாருமே இளைஞர்கள், அரசியலுக்கு புதியவங்க. எப்படி அரசாங்கத்தை அவங்களால நடத்த முடியும்? இப்போ பார்த்தீங்கன்னா 1977 இதை கேள்வி தான் கேட்டாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1977 ஆட்சி அமைச்சப்போ எல்லாமே புதியவர்கள் தான். புதியவர்கள் சாதாரண ஒரு சாமானிய மக்கள். சாமானியன் கூட சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும் நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் திமுக. திமுகவிலிருந்து கணக்கு கேட்டு பிரிஞ்சது அண்ணா திமுக. அதனுடைய செயல்பாடுகள் பிடிக்காம தீய சக்தி அப்படி ஊழல் கட்சியாக திமுக மாறிய பின்னாடி இது தீய சக்தி என்று சொல்லிவிட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வெளியே வந்தார். 72 வெளியே வந்து 72 திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றார். அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் 75 அதிமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. 77 நடந்த சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை புரட்சித் தலைவர் எப்படி பெற்றாரோ அப்பொழுது எப்படி சாமானியன் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக முடிந்ததோ அந்த நிலைமை இப்பொழுது மீண்டும் ஏற்பட்டிருக்கு. இல்லை, இப்போ நீங்கள் அண்ணா திமுகவில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தீங்க, அமைச்சராக 5 வருஷம் இருந்தீங்க. வளர்த்த கட்சியை விட்டுட்டு திடீர்னு ஒரு வாரத்துக்கு முன்னால தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்துருக்கிறீங்களே, அது சரியா? சரியில்லைதான். ஆனால் என்ன திமுக நோக்கம் என்ன? திமுக என்பது ஒரு தீய சக்தி. அந்த தீய சக்தியை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா எல்லாம் அதே கொள்கையில் தான் நடந்துட்டு இருந்தாங்க. அதே கொள்கையில் புரட்சித் தலைவர் இருக்க வரைக்கும்
திரையுலகத்திலும் சரி அரசியலும் சரி முடிச்சுனா மன்னனா விளங்கியவர் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதுக்கு பின்னாடி அம்மா வந்தாங்க. அம்மாவும் தொடர்ந்து நான் 5 முறை முதலமைச்சராக இருக்கிறேன். 5 கடைசியில 10 ஆண்டு காலம் தொடர்ந்து அதிமுக ஆட்சியை உருவாக்கி காட்டியவர். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய அளவில் பெரிய இயக்கம், 3வது பெரிய இயக்கமாக, அப்பொழுது காங்கிரஸ் பிஜேபிக்கு அடுத்த பெரிய இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று தந்த பெருமை புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு சேரும். இப்ப அதிமுகவோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது அவரு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாருங்களே. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்லல, இது மண் குதிரைன்ட்டார், பொய்க்கால் குதிரை அப்படின்ட்டார். இந்த ஆட்சி தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி பொய்க்கால் குதிரை ஆட்சி. ஆட்சி பொய்க்கால் குதிரை. 4 கால் பாய்ச்சல்ல பாஞ்சிட்டு இருந்த அதிமுக என்ற குதிரையை பொய்க்கால குதிரையாக மாற்றிய பெருமை எடப்பாடி பழனிசாமி தோன்றும். அந்த பெருமையெல்லாம் அவருக்கு சார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 கோஷிலை ஏற்படுத்தி இந்த கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தான் ஆரம்பத்தில் வளர்ச்சினார். அவருக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருந்தது, ஆட்சி அமைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்தது. அதை நான் போய் நேரடியாக கேட்டேன். அப்படிலாம் இல்லை அந்த மாதிரி, அதெல்லாம் ஒரு பச்சை போய் அப்படின்னாரு. எடப்பாடி நேரம் கேட்டு எடப்பாடி நேரடியாக கேட்டேன், எதில் ஒரு பச்சை போய் அப்படி இல்லைன்னு. இதுக்கு முன்னாடி அந்த 6 பேர் வந்து சிவி சண்முகம், வேலுமணி, செங்கோட்டை அண்ணா எல்லாம் போய் சேர்ந்து இந்த மாதிரி கட்சியை ஒருங்கிணைச்சு எல்லாத்தையும் சேர்த்து பண்ணான்னு சொல்லல, அது முடியாண்டார். அப்புறமேட்டு பத்திரிகையாளர் செய்தியாளர் சந்திப்பில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலை, அது பச்சை போய் அப்படின்ட்டார். அது பச்சை போயிட்டார். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலை, அந்த மாதிரி நிகழ்வு நடக்கலை அப்படின்ட்டார். அவர் செங்கோட்டையன் வந்து அதை வந்து பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு அவர் தெரிவிச்சார். அதுலேருந்து அவர் அதில் ஓரம் கட்டிட்டார். அந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி இவங்க எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டார். ஒருத்தராக எல்லா வேலுமணி, சிவி சர்மா எல்லாத்தையும் ஓரம் கட்டி அவங்க யார் யார் சொன்னாலும் அவங்கள சீர் கொடுக்காம மாற்றி எல்லாம் சீர் கொடுத்து, சும்மா பேட்டி வேணும் எல்லாம் கொடுக்கலாம், போய் சொல்லி போட்டு பேட்டி, அதை பேசுறதே பூரா பொய்யாச்சு. இவர் செங்கோட்டையன் மேலே பிரச்சாரத்தில் வந்து அவர் வந்து நீங்கள் வீதியில் நடக்க முடியாதுன்னு சொல்லி பேசினார்ல, ஒரு முதல்வர், ஒரு பொதுச் செயலாளர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய மாபெரும் மக்கள் இயக்கம். மக்களால் மக்களுக்காக மக்கள் எல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற. அந்த இயக்கத்தில் என்னுடைய தலைவராக அவர் பேசவில்லை, ஒரு 3ஆம் கட்ட தலைவராக கீழே இறங்கி, அந்த மாதிரி எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டீங்க இந்த மாதிரி ஒரு தலைவர் பேசுனேன். இப்படி ஒரு அசிங்கமான ஒரு நடைமுறையை கையாண்ட ஒரு எடப்பாடியார். இப்போ இபிஎஸ்க்கும் சிவிஎஸ்க்கும் இப்போ ஒரு பெரிய போட்டி போயிட்டு இருக்குல்ல, யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் ஜெயிக்கணும்? சிவிஎஸ் இப்போ வேலுமணி ஜெயிச்சா நான் மறுபடியும் ஏதாவது கட்சியை காப்பாற்றின ஒரு நிலைமை ஏற்படும். இவர் தான் கட்சியை அடகு வச்சார், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அடகு வச்சிட்டார். நீ திமுகவோட போய் அடகு வச்சவரும் திரும்ப எடுக்கணுங்கிற சிரமம் இப்போ முடியாது. இப்போ ஏற்கனவே ஜார்ஜேன்னு சொல்லி 2 அணிகள் இருந்தப்ப எஸ்டிஎஸ்லேருந்து அவங்க மேடம் ஜெயலலிதாலேருந்து எல்லாரும் போய் தலைமை கழகத்தை கைப்பற்றத்துக்கு ஒரு முயற்சி எடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி இது நடக்குமா? அந்த மாதிரி ஒரு வாய்ப்பில்லை. அந்த மாதிரி ஒரு செயலை இவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா தலைமை கழகங்கிற ஒரு கோயிலை நினைக்கிறாங்க எல்லாருமே. இந்த கோயிலில் போய் ஒரு வன்முறை நடத்துறது யாரும் விரும்ப மாட்டாங்க. சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து அதுக்கு நடவடிக்கை எடுப்போம். இது பார்த்தீங்கன்னா இவர் 4 ஆண்டு காலம் முதலமைச்சர், 5 ஆண்டு காலம் எதிர்கட்சி தலைவர் இருந்தார். இப்போ ஒரு 47 எம்எல்ஏவை தக்க வைக்க முடியல. இவர் எப்படி, இவரால் எப்படி ஒரு கட்சியை காப்பாற்ற முடியும் நம்பிக்கை நம்புறீங்க? இல்லை, ஏற்கனவே அதிமுக வந்து தாவேகா கூட்டணியில் வந்து ஒரு 6 இடங்கள் வந்து அமைச்சரவையில் இடம்பெறுவான்னாங்க. ஆனால் இதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இல்லை, இதெல்லாம் ஒரு யூகத்தின் மேலே 33 பேர் வந்துட்டாங்க. இல்லை, அது இன்னும் 2 தான் இருக்கு. இல்லை, யூகத்தின் மேலே சொன்னது இதெல்லாம் உறுதியான தகவல்கள், எல்லாம் யூகத்தின் அடிப்படையில் சொன்னது. ஆனால் இப்போ எல்லாமே திமுக வரக்கூடாது நம்ம நோக்கம். திமுக வரல, அடுத்தபடி என்ன திமுக வரலைனாலும் திமுகவுக்கு ஒரு ஷேக் கொடுக்கணும்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கணும். இல்லை, இப்போ அந்த நிலை மாறி எடுத்ததுனால தான் மறுபடியும் இவங்க 25 பேர் அவங்க போய் ஆதரவு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. இல்லை, இப்போ 25 பேரோட பதவி தப்பணும்னா 32 33 பேர் வேணும், ஒரு தனி அணியாவோ கட்சியாவோ இருக்கணும். அப்படி இல்லைங்கிறப்ப அவங்களுடைய பதவி தப்புமா? நீங்கள் ஒரு அமைச்சர், முன்னால் இருந்த அந்த அனுபவம். சபாநாயகர் தான் முடிவு பண்ணணும். இப்போ நீங்கள் சபாநாயகர் எப்படினாலும் முடிவு பண்ணலாம். இப்போ கொரோனா நியமிக்கிறது 25 பேர் அதிகமான மெம்பர் இருக்கிறாங்க. கொரோனா அவங்க சொல்றாரு நியமிக்கலாம். ஆமாம், அவங்க அகரி கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறாங்க, இவங்க வேற ஒரு உத்தரவு சொல்லலாமே தவிர சட்டம் என்ன சொல்லுங்கிறது அது முடிஞ்சு பார்த்தா தெரியும். நம்ம எப்படி அதை பற்றி சொல்வது? இப்போ உங்கள் கட்சியின் தலைவர் முதல்வர் பிரச்சாரத்திற்ப 1000 கோடி ரூபாய் ஊழல் செஞ்ச முன்னாள் அமைச்சர் நேரு மேலே நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி சொன்னார். அது நடக்குமா? திமுக ஜாயின் பண்ணிட்டார்ல. இல்லை, தமிழக வெற்றி கழகத்தை கேட்க தலைவர் என்ன சொன்னாரோ அது கண்டிப்பாக செய்வார்.
நீங்கள் பார்த்தீங்கல்ல, இப்போ தான் குழந்தை ம். குழந்தை வேகமாக வளர்ந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, நல்ல இவ்வளவு நிதி நெருக்கடியிலும் பல்வேறு அறிவிப்பு இன்னைக்கு கூட அறிவிப்பு வெளியிட்டிருக்கார். பல்வேறு அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கார். அமைச்சரவை முழுமையான நிறைவு நடத்து. இன்னும் சிறப்பான ஒரு ஆட்சியை கண்டிப்பாக தருவார். இல்ல ஒரு இப்ப லஞ்சம் ஊழலற்ற ஒரு நல்ல கடந்த காமராஜர் ஆட்சி போல கண்டிப்பாக தருவார். இல்ல எதிர் துருவமா இருந்த திமுக, அதிமுக ஒவ்வொருத்தர் மேலயும் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா எடுத்ததில்ல. ம். இவராவது அந்த மாதிரி நடவடிக்கைகள் கண்டிப்பா எடுப்பாரா? எடுப்பார். கண்டிப்பா எடுப்பார். ஆ. தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தப்பிக்க முடியாது. ம். இப்ப இந்த அமைச்சர்கள் பொறுத்தவரைக்கும் இந்த செயல்பாடு முழுக்க முழுக்க அதிகாரிகளையே நம்பி நடக்கும். இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது இல்லைங்க. அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே சின்ன வயசு பசங்க. கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. எல்லாமே புரிஞ்சுக்குவாங்க. செயலை நம்பி எவ்வளோ நாளைக்கு ஓட்ட முடியும்? கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. சிறப்பான செயல்பாடு இருக்கு பாருங்க. நீங்க பின்னாடி இப்ப எல்லாத்தோட செயல்பாட கொஞ்சம் பொறுத்து வந்து பாருங்க. உடனடியே நீங்க 1 மாசம் கூட ஆகல. இப்ப நம்ம இந்த ஆட்சி மேல குற்றச்சாட்டுன்னு சொல்லி நெறைய பேர் சொல்றாங்க. அதெல்லாம் தப்பு. எப்படி அ ஸ்டாலினே சொல்லிட்டாரு. 6 மாசம் டைம் குடுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அதுபோல இப்ப நம்ம குற்றச்சாட்டு என்ன நல்ல சிறப்பான ஆட்சி கண்டிப்பா நம்ம இல்ல அவர் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியுமா? கண்டிப்பா 6 சிலிண்டர் கண்டிப்பா நிறைவேற்றுவார் பாருங்க. 6 சிலிண்டர் ம். தங்கம். எல்லாமே நிறைவேற்றிருவார். ம். இல்ல பிரதமரே வந்து தங்கம் வாங்காதீங்கன்னு பொதுமக்களுக்கு கோரிக்கை விடுக்கிறாரு. பொதுமக்கள் தங்கத்தினுடைய விலை கடுமையா ஏறுது. கொஞ்சம் வாங்குறது குறைஞ்சதுன்னா விலை குறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாரி அது சொல்லிக்கிறது. இப்ப அந்த ஒரு வாரம் வாய்ப்பு அந்த மாரி குறைச்சது. மறுபடியும் மக்கள் தங்கம் மறுபடியும் விலை ஏறிடுச்சு. இப்ப நீங்க 1 வாரத்துக்கு முன்னால தான் அவரு அமைச்சர் செங்கோட்டையன சந்திச்சு கட்சியில இணைஞ்சீங்க. நள்ளிரவு 12 மணிக்கு அவர சந்திச்சதா நான் தகவல் கேள்விப்பட்டேன். சரி. அடுத்த நாள் காலையில 300 கார்ல உங்க தொண்டர்கள கூட்டிட்டு போனீங்கன்றாங்க. அது எப்படி அவ்வளோ ஷார்ட் பீரியட்ல அது அரேஞ்ச் பண்ணீங்க? நான் ஒண்ணும் பெருசா எனக்கு ஒண்ணும் பெரிய அப்படியெல்லாம் ஒரு செல்வாக்கு இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. அது முதலமைச்சர் மேல இருக்க ஒரு மரியாதையினால எல்லாம் வந்தேன். முதலமைச்சருக்கு இருக்கிற மக்கள் மத்தியில இருக்கிற மரியாதையினால, சரி இது இருந்த திமுகவோட இணைஞ்சுட்டாங்க. அதிமுக திமுக இணைஞ்சிருச்சு. முதலமைச்சரோட இருந்த மரியாதையினால என்னோட பின்னாடி வந்தாங்க. தவிர எனக்குன்னு அப்படி ஒண்ணும் பெரிய செல்வாக்குன்னு நான் சொல்ல முடியாது. அதான் முதலமைச்சர் மேல ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்கும். அமைச்சர் நல்ல முதலமைச்சர் வந்திருக்காரு, நல்லா பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் மக்கள் வந்து வந்தாங்க. இப்ப நீங்க இப்ப எம்ஜிஆர் காலத்திலயும் அதிமுகல இருந்தீங்க. இந்த அம்மா பீரியட்லயும் இருந்தீங்க. இப்ப இளைஞரா வந்திருக்கக்கூடிய ஒரு முதல்வர வச்சு நீங்க நாட்டுக்கு நல்லது பண்ண முடியும்னு நம்புறீங்களா? கண்டிப்பா நம்பணும். கண்டிப்பா நல்லது செய்வாரு அவரு. ம். நம்பிக்கை. ம். ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஊழல் இல்லாத அரசாங்கம். அரச கொண்டு வரணும்னு தான் உறுதி குடுத்துருக்காருங்களே. ம். கண்டிப்பா செய்வார். ம். உறுதி செய்வார். அவருடைய திட்டங்களும் சொன்ன வாக்குறுதிய திட்டங்கள் சொன்ன நிறைவேற்றுவார். வாக்குறுதி பெரும்பாலான வாக்குறுதி கண்டிப்பா நிறைவேற்றுவார். சப்போஸ் வந்து இப்ப அமைச்சர்கள் மேல குற்றச்சாட்டு வருதுன்னா, அவங்கள வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மாரி அமைச்சரவையில இருந்து நீக்குவாரா? அது எப்படிங்கிறது போக போக தான் தெரியும். கண்டிப்பா குற்றச்சாட்டு ஆளாக நான் முதல்லயே சொல்லிட்டாரு. ம். அப்படி ஏதாவது ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, அதெல்லாம் முதல்ல தொடச்சிட்டு வந்துன்னு சொல்லிட்டாரு ஆரம்பத்திலேயே. அப்படி ஏதாவது தப்பு செய்யலாங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, முதல்லயே தொடச்சிட்டு வந்துன்னு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாரு. இதோட அழிச்சு எரேஸ் பண்ணிருங்க. இந்த மாரி ஒரு தவறு செய்யலாம் என்ற எண்ணம் இருந்தால் அதை அழித்து விட்டு வாருங்கள். அப்படி சொல்லிட்டாரு. இப்ப அதனால திமுகவோட கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. திமுகவோட அதிமுக கூட்டணி போச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்தீங்களா? ஆமா. இல்ல அவர் மேல உள்ள ஒரு அபிமானத்துல இல்ல வந்தீங்களா? அவர் கட்சி நடத்துறதுக்கே தெரியல. கட்சி எல்லா மாவட்டத்திலயும் சிதைச்சு போட்ட கட்சி. எல்லா மாவட்டத்திலயும் கோஷ்டி பண்ணி விட்டார். கோஷ்டி பண்ணி கட்சியை சிதைச்சு, யாருக்கு என்ன மரியாதை குடுக்கணுமோ தெரியல அவருக்கு. அவரை விட சீனியருக்குலாம் மரியாதை குடுக்கல. அதனால தான் எல்லாமே வெளியே போயிட்டாங்க எல்லாரும். ரொம்ப அசிங்கப்படுத்தி ஒவ்வொருத்தரா வெளிய அனுப்பிச்சு, கட்சியை பலவீனப்படுத்திட்டார். இப்ப அதிமுகவோட முக்கியமான ஒரு சின்னம் இரட்டை இலை. அது இருக்குமா? இல்ல இலைகள் வந்து உதிருமா? அது இப்போ சட்ட ரீதியா நடவடிக்கை எடுத்தாங்கன்னா சிரமம் தான். இலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. வாய்ப்பில்ல. கம்மி. வாய்ப்பில்ல. இப்ப அடுத்த உள்ளாட்சி 2 முறை போராட்டம் பண்ணி தான் 3 முறை பண்ணியிருக்கிறோம். 2 முறை. அம்மா இருக்கையில ஒருக்கா, மறுபடியும் இவர் வந்தப்போ ஒருக்கா போராட்டம் பண்ணி தான் மீண்டும் சின்னத்தை மீட்டிருக்குது. இந்த தடவை சின்னத்தை மீட்கிறது சிரமம். சிரமம் தான். சட்ட ரீதியான போராட்டங்கள்ல இந்த சிவிஎஸ் வேலுமணி அணி இறங்குச்சுன்னா, இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுமா? சிறை முடக்கப்படுங்க. அப்படியே இரட்டை சின்னம் மீண்டும் வந்தாலும் கூட அந்த மக்கள் மத்தியில் அந்த செல்வாக்கில் குறைஞ்சு போச்சு. குறைச்சி விட்டாங்க இவங்க. ம். என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் ஆரம்பிச்சதோ அந்த நோக்கத்துக்காக கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு இரட்டை சின்னம் வாங்கி எம்ஜிஆர் பல்வேறு பெரிய மாபெரும் வெற்றியை பெற்றவர் முடிச்சது. 77 ஒரு வெற்றி, 80ல் அதுக்கு மேலே வெற்றி, 84 அதுக்கு மேலே வெற்றி, ஒவ்வொரு படிப்படியாக ஏறிடுத்த மாதிரி கடைசியாக வெற்றி அதிகமாகிடுத்த மாதிரி திமுக கடைசி 28 சீட் வந்துச்சு. அந்த மாதிரி நிலைக்கு போனார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இப்ப அடுத்த உள்ளாட்சி தேர்தல்கள்ல இதே வெற்றி தமிழக வெற்றி கழகத்துக்கு இதை கிடைக்கும். விட இன்னும் அதிகமாக தான் வெற்றி கிடைக்கும். ம். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஏன்னா தலைவர் இதில் பாதி மாவட்டத்துக்கு கூட பிரச்சாரத்துக்கு போகல. ஓகே. ஏன்னா திமுக ஆட்சியினுடைய நிர்பந்தத்தை தான் அனுமதி கொடுக்காதனால பாதி மாவட்டங்களுக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு போகல.
அதனால் இனி எல்லா மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போல ஆட்டோமேட்டிக்காக மக்கள் இந்த கட்சியுடைய மக்கள் எல்லா பக்கமும் ஏகோபித்த ஆதரவு. அதிமுக மேக்சிமம் கலைஞ்ச மாதிரி தான் வைங்களேன். அதிமுக திமுக ரெண்டுமே திமுக நாங்கள் சிறுபான்மை ஓட்டு வச்சுருக்கோம், சிறுபான்மை ஓட்டு எல்லாமே திமுகவுடைய கோட்டை, அதிமுகவுடைய கோட்டையெல்லாம் கலைஞ்சு போச்சு. இது தமிழக வெற்றி கழகம் தான் கோட்டை தான். இப்போ 60 வருஷத்துல திராவிட ஆட்சிக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி, முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. காங்கிரஸுக்கு வந்து ஒரு ரீஎன்ட்ரி, இதை எப்படி பார்க்குறீங்க? அமைச்சரவையில் காங்கிரஸ் வந்து 59 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் 2 பேரும் முதல்ல ஒரு கூட்டணி ஆட்சி. கூட்டணி ஆட்சி, அதாவது மத்தியில தான் கூட்டணி ஆட்சி இருக்கும், மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி இருக்காது. மத்தியில் அவர் மெஜாரிட்டி இருந்தாலுமே கூட்டணி ஆட்சி அமைச்சதை பண்ணார் மோடிஜி அவர்களுமே. அதே போல் மாநிலத்தில் இது வரைக்கும் மைனாரிட்டி கவர்மெண்ட் திமுக நடந்த போல் கூட்டணி ஆட்சி கொடுக்கல. இப்போ மெஜாரிட்டி வந்து ஆரம்பத்தில் தலைவர் என்ன சொன்னாரோ கூட்டணி ஆட்சி அமைப்பு தான் முதல்ல சொன்னார் தலைவர். முதல் மாநாடு கூட்டணி ஆட்சி அமைப்பு தான் சொன்னதை செஞ்சு கட்டிருக்காரு. சொன்னது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 26 எம்எல்ஏ வந்தாங்கன்னா 25 எம்எல்ஏ வராங்க, சேர்த்துக்கிட்டு அவங்க எல்லாம் வேணாம்னு சொல்லியிருக்கலாம்ல. அதே இல்லை, கூட்டணி ஆட்சி அமைப்புனா கூட்டணி ஆட்சி அமைச்சிட்டார். இப்போ நீங்கள் அடுத்து எப்போ முதல்வரை சந்திக்கிறீங்க? அதிகாரப்பூர்வமாக உங்கள் தொண்டர்களால் எப்போ இணைக்க போகிறீங்க? தொண்டர்லாம் வந்து இணைச்சிட்டாங்க. முதல்வர் சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருக்கான். நேரம் கிடைச்சி கண்டிப்பாக சந்தி. ஓகே, வணக்கம்.